டயங்கரம் படம் முடிஞ்சிருச்சு, ரேப் அப் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆகஸ்ட் டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகிடும். Grand Royal Tours Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. VQRA Wellness presents Gatta Gusti 2 audio launch. Powered by DAC Developers, digital partner behind it. அடுத்தது வட சென்னை 2. கன்ஃபார்ம்டு செகண்டும் ஹிட்டு தான். இந்த படத்தில் அனுராக் கஷ்யப் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. வில்லனா ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் ஆக்ட். சார் அதை தான் சார் நான் கேட்க வந்தேன். எஸ் பேரை சொல்லணுமா? சொல்லுங்க சார். சிஎஸ்கே பிளேயரு. அவர் தான் பாக்யராஜ் சாருடைய ஸ்டைலு. இன்னைக்கு அவர் இல்லை நேற்று, அதனால தான் நம்ம இந்த ப்ரோக்ராமே வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. அவரை மாதிரி நீங்கள் நிச்சயமாக வருவீங்க. அனைவருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி 2 நான் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ஒரு காமெடி நடிகர் ஐஸ்வரி வேலன் அவருடைய சன்னு. எனக்கு காமெடின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் சிரிக்க மாட்டேன், எனக்கு சிரிப்பே வராது. ஆனால் கட்டா குஸ்தி படம் பார்த்து ஃபஸ்ட் பார்ட் 1 பார்த்து நான் அப்படி சிரித்தேன். எழுந்து நின்று சிரித்தேன், விழுந்து விழுந்து சிரித்தேன். அப்படி என்ஜாய் பண்ணேன் அந்த படம். ஆனால் அந்த படத்தினுடைய பார்ட் 2 நான் தயாரிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து விஷ்ணுக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா விஷ்ணு வந்து இந்த நாங்கள் வேறு ஏதோ ப்ராஜெக்ட்லாம் பேசணும். அப்போ கட்டா குஸ்தியே இல்லை. திடீர்னு வந்து விஷ்ணு வந்து சார் கட்டா குஸ்தி 2 பண்ணலாமான்னு. என்ன விஷ்ணு பண்ணலாமான்னு கேட்குறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கட்டா குஸ்தி, அது 2 பண்ணணுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், உடனே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் இந்த ட்ராவல் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு விஷ்ணுவோட அவங்களுடைய அப்பா ரமேஷ் குடவாலா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவர் மூலிமா தான் எனக்கு விஷ்ணு அறிமுகமாகி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தோம். இதை சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோ, இந்த படத்துக்குடைய ப்ரோமோலாம் யூடியூப்லலாம் இருந்திருக்கு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோமோவே வந்து பயங்கரமான ஹிட்டு. நானும் நிறைய படங்கள்லாம் கொஞ்சம் படங்கள்லாம் நடிச்சிருக்கேன். இப்போ நடிக்கிறது இல்லை, டைம் இல்லை, அதனால் வெறும் படம் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக செல்லா வந்து என்கிட்ட ஒரு கான்செப்ட் சொன்னாப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி செல்லா பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அதில் நானே ஆக்ட் பண்ணேன். செல்லாவும் அதில் ஆக்ட் பண்ணார், இவரும் ஆக்ட் பண்ணார், எல்லாருமே ஆக்ட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக அந்த ப்ரோமோவே சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அந்த ஹிட்டு தான் இன்றைக்கி கட்டா குஸ்தி 2 வந்து அந்த படத்தையும் பார்த்தேன். ஃபஸ்ட்டு படத்தில் என்ஜாய் பண்ணதை விட இந்த பார்ட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சார், அதாவது தியேட்ரிக்கல் ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் உங்களோட அடுத்தடுத்த படங்கள் நாங்கள் கேட்கும் பொழுதே வந்து அப்படியே லைன் அப்ஸ் பயங்கரமாக இருக்கே சார். அது பார்ட் 2வாகவே நிறைய படங்கள் வர மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுதே சார். ஏன்னா அடுத்த மூக்குத்தி அம்மன் 2 வரப்போகுது. தேவி படம் பிரபுதேவா அண்ட் தமனா பண்ணாங்க, அது பார்ட் 2 பண்ணோம். அடுத்தது இப்போ கட்டா குஸ்தி ஃபஸ்ட்டு நான் பண்ணல, ஆனால் செகண்டு நான் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தது மூக்குத்தி அம்மன் 2 ரெடி ஆகிடுக்கு, அது ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது வட சென்னை 2. சார் என்ன சார் சார் நீங்களே ஆரம்பிச்சிங்க, சொல்லுங்கள் சார். எல்லாமே அந்த பார்ட் 2 அந்த சீக்குவலுக்கான ஒரு விஷயம் போயிட்டுருக்கல, என்ன சார், வாட் இஸ் தட் மந்த்ரா? இல்லை, ஃபஸ்ட்டு ஹிட்டுன்னும் போது கன்ஃபார்ம்டு செகண்டும் ஹிட்டு தான். அதனால் தைரியமாக பார்ட் 2 பண்ணிடுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. சூப்பர் சார், அதுதான் சாரோட மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் சார். அதாவது நீங்கள் எங்கே போனாலுமே கேட்குற ஒரு விஷயம், பயங்கரமான கேள்வி, டயங்கரம் எப்போங்க வரும், டயங்கரம் எப்படிங்க போகுது, இது கேட்காத மேடையே இல்லை சார். இந்த மேடையில் நான் கேட்கலன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். ப்ளீஸ், ஆடியன்ஸ் இங்கே இருக்கிறதுனால அந்த கேள்வி நான் கேட்குறேன். டயங்கரம் படம் முடிஞ்சிருச்சு, ரேப் அப் பண்ணிட்டோம். ஆகஸ்ட்டில் டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகிடும். சூப்பர். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.
இப்போது யங்ஸ்டர்ஸுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ஃபுல்லாக காலேஜை பற்றின சப்ஜெக்ட்டு. டெஃபினட்டாக காலேஜ் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். சார், அதாவது ஒரு படம் நீங்கள் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்குமே ஒரு டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் எப்போவுமே இருக்கும். பட் நீங்கள் சொன்னதை தாண்டி ஒரு படம் இட்டு அதை தாண்டி வந்து உங்களுக்கு என்ன சூஸ் பண்ண வைக்குது சார்? ஒரு படம் எடுத்தால் ஓகே இந்த படம் நம்ம பண்ணுறோமா, கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஹிட் கொடுக்கும் அந்த படம் அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு தாட் தோணலை சார். அது என்னது சார்? அது ஒன்லி கண்டென்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது. கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக படம் ஹிட் ஆகிடும். கண்டென்ட் சரியாக இல்லைன்னா படம் ஹிட் ஆகாது, அவ்வளோதான். நாங்கள் கண்டென்ட் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் கண்டென்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் சார். நீங்கள் இந்த படைப்புகள் மட்டும் கிடையாது, அன்கில் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படைப்பு காத்துட்ருக்கு அனுராகோட இதில் அண்ட் சாம் ஆண்டனியோட டைரக்டராக. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் அனுராக் சார் வந்து தமிழில் ஹீரோவாக களம் இறங்குறாரு. ஆமாம், சாம் ஆண்டன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அனுராக் கஷ்யப் ஹிந்தியில் பெரிய டைரக்டர், நிறைய தமிழ் படங்களில் வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் மெயின் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அந்த படமும் வந்து சோஷியல் மீடியாவை பற்றி படம், அதுவும் முடிஞ்சிருச்சு, அதுவும் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. இந்த படத்தில் அனுராக் கஷ்யப் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. வில்லனா ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் ஆக்டர். சார் அதை தான் சார் நான் கேட்க வந்தேன். எஸ் எஸ், ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் வந்து அதில் வில்லனாக களம் இறங்கியிருக்காரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் சார். சார் அங்கே சார் சிஎஸ்கே பிளேயர் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டோம். இது என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல சார். லைட்டாக ஏதாவது பேரை சொல்லணுமா? சொல்லுங்க சார். முரளி விஜய், சிஎஸ்கே பிளேயர். ஓகே, ஸோ முரளி விஜய் அவர்கள். வாவ் சார், இது எப்படி சார் நடந்தது? திஸ் பிகாஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஏதாவது லைட்டாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இல்லை, அவருக்கு ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன், பேசிகிட்டு இருக்கும்போது சாம் ஆண்டன் என்கிட்ட சொல்லியிருந்தார், சார் யாரையாவது புதுசாக ஒரு வில்லன் போடணும் அப்படின்ட்டு. அவர் பார்த்தேன், ஆள் நல்லா ஸ்மார்ட்டாக இருந்தார். நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆக்டிங்கா சார் அப்படின்னாரு. வாங்க சும்மா ஜாலியாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னேன். சரி சார் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து நடிக்கிறேன்னாரு. வந்தார், சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டார். படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் ரைட் ஃப்ரம் கருணாகரன்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு சீன் அவர் ஒரு டிடிஆராக வருவார். பொண்டாட்டியை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எப்படியாவது விஷால்கிட்ட இருந்து காப்பாற்றிடணுன்னு நினைப்பார். அந்த இதிலேருந்து ஆரம்பித்து கருணாஸுடைய ஒய்ஃபாக நான் எழுந்து நின்று கை தட்டினேன் என் ப்ரிவியூ தேட்டரில். அந்த அம்மா வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சீன் இருக்கும், அது தேட்டரே அதிரும், அதில் வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சீன் தான் இல்லை, 2 சீன் தான் இல்லை, பார்த்தாக்கா சீன் பை சீன் வந்துக்கிட்டே இருக்குது. நானும் எவ்வளோ தான் கை தட்டுறது, எவ்வளோ தான் சிரிக்கிறது. அந்த மாதிரி கட்டா குஸ்தி 2 வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுற, ஒரு குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஃபிலிம் கட்டா குஸ்தி 2 அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ விஷ்ணு விஷால் அந்த வீராவாகவே அதில் வாழ்ந்திருக்காரு. அதுக்கு ஈக்குவலாக ஐஷு அந்த கேரக்டரில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். எல்லாத்துக்கும் மேலே மீனா மிஸ்ஸை எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க வர சீன்லலாம் டெஃபினட்டாக எல்லோரும் கை தட்டுவாங்க. எப்பவுமே தமிழ் பேச தெரியாதவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக அவங்களையும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் கருணாஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இங்கே கருணாஸ் இல்லை, யோகி பாபு இல்லை, முனிஷ்காந்த் இல்லை. இந்த படத்தில் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. அந்த பட்டாளமே வந்தாலே போதும். அவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் வந்து இந்த படத்தினுடைய பூஜைக்கு வந்தேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி இந்த லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது ஏது அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே வந்து விஷ்ணு விஷால் பார்த்துக்கிட்டாப்புல. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு விஷ்ணு விஷால் அண்ட் இஸ் டீம். ஷர்வந்தி இவங்க தான் எதாக இருந்தாலும் எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணிகிட்ருப்பாங்க.
எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட வரவே இல்லை. அவ்வளோ ஸ்மூத்தாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை போட்டு காமிச்சு இந்த படத்தை பார்த்து எல்லா ஏரியாவும் சோல்ட் அவுட்டு. ரெட் ஜெயிண்ட் இந்த படத்தை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவோன்னு பண்ணுறாங்க. இங்கே என்னுடைய அருமை நண்பர் சஞ்சய் வாதுவா இருக்கார். அவர் தான் ஃபாரின் ரிலீஸ் பண்ணுறாரு. அவரும் இந்த படத்தை பார்த்துட்டு தான் பண்ணுறாரு. ஸோ எல்லாமே சேட்டலைட்டாக இருக்கட்டும், டிஜிட்டலாக இருக்கட்டும், எல்லாம் ஆல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஆல் ஏரியா சோல்ட் அவுட் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கும் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸுக்கும் டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாவ் வாவ், பியூட்டிஃபுல் சார். அது மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ டைரக்டருக்கு எந்த டென்ஷனும் இல்லை, ப்ரொடியூசரு எனக்கும் எந்த டென்ஷனும் இல்லை, ஹீரோக்கும் எந்த டென்ஷனும் இல்லை. இந்த படத்தில் நடித்தவங்க ஆனால் எல்லா டெக்னீஷியன்ஸும் ரைட் ஃப்ரம் மியூசிக் டைரக்டர் ஷான்லேருந்து படத்தில் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு எல்லாம் கலந்த ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ விஷ்ணு விஷாலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நைட்டு 12:30 மணிக்கு பேசுவேன். என்ன விஷ்ணு எப்படி போயிட்டுருக்கேன் எல்லாம் அப்படின்ட்டு. எல்லாம் சார் எப்படி சார் நான் படத்தில் டப்பிங்கில் இருக்கேன், எடிட்டிங்கில் இருக்கேன், நம்ம படம் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு. எனக்கு திருப்பி காலையில் நான் ஒரு 7 o'clock எழுந்துப்பேன். எழுந்து ஒரு திடீர்னு ஒரு தாட் வரும், என்ன பண்ணுறது, இந்த ஒரு 3 பேர் ஏரியா கேட்டுட்ருக்காங்க, இவங்களுக்கு கொடுக்கலாமா அவங்களுக்கு கொடுக்கலாமா, யார் பெட்ரு அப்படின்றதுக்காக விஷாலுக்கு பேசலாமா வேணாவா அப்படின்னு ஒரு மெசேஜ் 7 o'clock மார்னிங் போடுவேன். சரி தூங்கிட்டு இருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். என் மெசேஜ் பார்ப்பாரா இல்லையோ உடனே ஃபோனு, என்ன விஷ்ணு நைட்டு தான் 1 மணிக்கு பேசணும், காலையில் 7 o'clockலாம் இல்லை சார், நான் ஃபுல்லாக படம் ஒர்க்கு தான் சார் பண்ணிகிட்ருக்கேன்னு. அந்த மாதிரி ஒரு ஹார்டு ஒர்க்கர் நான் பார்த்ததே இல்லை. ஸோ விஷ்ணு மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் டு த சினிமா ஃபீல்டு வந்து ரொம்ப அபூர்வம் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் மேலே செல்லா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ செல்லா, கலக்கிட்டீங்க படத்தை. நிச்சயமாக இமீடியட்டாக வேல்ஸ் ஃபிலிமோட விஷ்ணுவோட நம்ம எல்லோரும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். அந்த அளவுக்கு பாக்யராஜ் சாருடைய ஸ்டைலு இன்றைக்கி அவர் இல்லை நேற்று, அதனால தான் நம்ம இந்த ப்ரோக்ராமே வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. பட்டு அவரை மாதிரி நீங்கள் நிச்சயமாக வருவீங்க அப்படின்றது எந்த விதத்துலேயும் இது இல்லை. ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒரு ஹியூமர், அது வந்து அந்த ப்ரோமோலேயே நான் பார்த்துட்டேன். ஸோ படமும் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா அந்தந்த கேரக்டரை அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஜூலை 3 நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் ஒரு சின்ன குழந்தை நடிச்சிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். எல்லார் மனசுலேயும் அந்த பொண்ணு கண்டிப்பாக இருக்கும். ஷீ காட் அ வெரி வெரி பிரைட் ஃப்யூச்சர். எல்லாரையுமே அவள் ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டான் இந்த படத்தில். ஓ யா, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சார். சார் என்னென்னா, அதாவது ஒரு படம் வரத்துக்கு முன்னாடி அந்த ப்ரமோஷன்ஸ் பேசப்படணும். ப்ரமோஷன் அண்ட் கிங்குன்னு கூட நம்ம சாரை சொல்லலாம். சார் கட்டா குஸ்தி 2க்கான ப்ரமோஷன் மாஸாக போயிட்டுருக்கு, அதுக்குள்ளே வெளியில் பயங்கர ரீச் பேசப்பட்டுருக்கு. இது எப்படி இருக்குது சார்? எப்போவுமே அது ஒரு தனி ப்ராசஸாக பண்ணிகிட்ருக்கீங்களே சார்? இல்லை, அதெல்லாம் நான் பண்ணலை, விஷ்ணு தான் பண்ணிகிட்ருக்காப்புல. எவ்ரி டே ஒரு ஃப்ரேம், ஒரு போஸ்டர் எப்படி இருக்கணும், ரொம்ப கட்டா குஸ்திக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிகிட்ருக்காப்புல. ஆல் கிரெடிட் கோஸ் டு விஷ்ணு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதாவது கேட்ட உடனே எல்லா அப்டேட்ஸுமே எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப தரமான படைப்புகள் எப்பொழுதுமே கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் மக்களாகிய நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு அந்த சப்போர்ட்டும் கொடுத்துட்ருப்போம். நன்றி நன்றி சார். வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் எண்டர்வர்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பிஹைண்ட் வுட்ஸ் இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த மாதிரி நிறைய மூவிஸை அவங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், பிஹைண்ட் வுட்ஸ் டீம்.
தேங்க்யூ சார், வித் யோர் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கட்டா குஸ்தி 2 ஆடியோ லான்ச் டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். விக்யூரா வெல்னஸ் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ஸ்லிம்மிங். நோ பெயின் நோ சர்ஜரி. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். Powered by DAC Developers, South India's trusted home developers. மற்றும் Windleaf Pure Tree, Jwala Gata Academy of Excellence, digital partner behind us. Grand Royal Tours, Max Gold, Cash for Gold. Call 04445454545. Vicura Wellness presents Gatta Gusti 2 audio launch. Powered by DAC Developers, digital partner behind us.